ரஜினிகாந்த் அவர்கள் மூலியமாக பாஜகவில் நுழைந்து சங்கிய அரசியலை கையில் எடுத்து சங்கிகளுடைய ஆதரவை அண்ணன் சீமானவர்கள் பெற்றிருப்பது உண்மை என்றால் சபரீசனை போய் ஏன் சந்திக்கணும்? அமித்ஷா மோடியை விட சபரீசன் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. அமித்ஷாவே ஹெல்ப் பண்ண போறாரு, மோடியே ஹெல்ப் பண்ண போறாரு, பிஜேபியே சீமானுக்கு ஹெல்ப் பண்ண போது, நாம் தமிழ் கட்சிக்கு உதவி செய்ய போது, ஃபண்டிங் பண்ண போது, ஃபண்டிங் பண்ணிருச்சு அப்படின்னா ஏன் சபரீசனை பார்க்கணும்? சபரீசனை பார்க்க வேண்டிய தேவை இல்லையே. இன்னொன்னு, இதே ஜூவி 2 நாளைக்கு முன்னாடி என்ன தெரியுமா செய்தி வெளியிட்டு இருக்கு? இந்த தேர்தலுக்கு சீமான் மிகப்பெரிய அளவுல கல்லா கட்ட போறாரு. எப்படி கல்லா கட்ட போறாராமா? 20க்கும் மேற்பட்ட பெரும் முதலாளிகள்கிட்ட சீமான் கூட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது இந்த தொகுதியை இவர் பார்த்துக்கணும், அந்த தொகுதியை அவர் பார்த்துக்கணும் சொல்லி முதலாளிகள்கிட்ட பேசி ஒருங்கிணைத்து முதலாளிகள்ட்ட இருந்து பணம் வாங்கி தேர்தல் நிதியை திரட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டாங்க. இப்ப முதலாளிகள் எல்லாம் பேசி தேர்தல் நிதியை சீமான் திரட்டுகிறார் என்பது உண்மை என்றால் ஏன் சபரீசனை போய் பார்க்கணும்? ஏன் ரஜினிகாந்தை போய் பார்க்கணும்? ரஜினிகாந்தை சந்தித்ததும் பணத்துக்காக, ஸ்டாலினை சந்தித்ததும் பணத்துக்காக, முதலாளிகள்கிட்ட பேசுவதும் பணத்துக்காக என்றால் அண்ணன் சீமான் எப்படி எல்லா பக்கமும் நிக்க முடியும்? எல்லா பக்கமும் ஒருத்தர் எப்படி போய் நிக்க முடியும்? எல்லா பக்கத்திலும் ஒருத்தருக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க?